இந்த நாளின் காலை வேளையிலே தேவன் நம்மை ஆலயத்துக்கு சேர்த்து வந்த கிருபைக்காக நாம் அனைவரும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். ஸ்தோத்திரங்கத்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறங்கத்தாவே, ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, மெய் துதிக்கிறங்கத்தாவே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறங்கத்தாவே, 2 பிராது 3 பிராது நாமத்தில் ஒருமித்து குடிக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்கான அடியோடுமை துதிக்கிறங்கத்தாவே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே மெய் துதிக்கிறோமப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே மெய் துதிக்கிறங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே, ஒரு விசை ஆண்டவரே என் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்களை எங்களுக்கு மன்னித்து கத்தாவே, ஆண்டவரே உம்மோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக, முக்குள்ள மகிழ்ந்து கழிவுறத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே, ஆராதனைக்குரியவரே, ஆராதனை நாயகரே, ஆராதனை வேந்தரே மெய் துதிக்கிறங்கத்தாவே, நன்றி உள்ளத்தோடு நன்றி இருதயத்தோடு மெய் துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே கடந்த நாட்களில் கத்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கீங்களே, அதற்காக உமக்கு கொடான கொடி சோதரங்கத்தாவே. என் தேவனே மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே, உம்முடைய வேத வசனத்தின்படி நடக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்முடைய வேத வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கட்டும், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும் கத்தாவே. அன்றைய அந்த எங்களுடைய இருதயமாகிய பலகையில் எழுதி கொண்டு கத்தாவே அதன்படி நடக்கத்தக்கதாக எங்களுடைய சிந்தனைகளை நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. என் நினைவுகள் உங்கள் நினைவுகளை அல்லன்னு சொன்ன தேவனே, அன்றைய உம்முடைய நினைவின்படி உம்முடைய வாஞ்சியின்படி எங்களை நடத்துங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறேன் கத்தாவே. அன்றைய உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானால் தயவு செய்து அவைகளை நீர் பிடுங்கி இருந்து நீர் சுட்டரிக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு உம்மை துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. துதிகளுக்கு மத்தியில் வாசைகிறவரே மெய் துதிக்கிறோம் கத்தாவே. அன்றைய கேருபீன்கள் சேராமீன்கள் மத்தியில் வாசைகிறவரே மெய் துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே மெய் துதிக்கிறேன் கத்தாவே. எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையிலும் கத்தாவே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றியோடு மெய் துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே மெய் துதிக்கிறேன் கத்தாவே. கடந்த நாட்களில் கத்தாவே அன்றைய ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கொடுத்தீரே, அதற்காக நன்றியோடு மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே நல்லவரே மெய் துதிக்கிறேன் கத்தாவே. வல்லமையுள்ள தேவனே மெய் துதிக்கிறேன் கத்தாவே. இரக்கமுள்ள தேவனே மெய் துதிக்கிறோமப்பா. கிருபையுள்ள தேவனே மெய் துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே இப்பொழுதும் கத்தாவே யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு ஆண்டவரே என் தேவனே இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ கத்தாவே தயவு செய்து கத்தாவே அவர்களுடைய பலவீனங்கள் அகன்று போக செய்யுங்க கத்தாவே. அன்று பூர்ண பலத்தையும் சுகத்தையும் நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவன் தாமே விரைவில் கத்தாவே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் செயல்பட நீ உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து சாட்சியாய் நீ நிறுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொன்னீங்களே கத்தாவே. ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு கத்தாவே அன்று பூர்ண சுகத்தை நீர் கொடுப்பீர், பலத்தை கொடுப்பீர்னு சொல்லி ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்ய கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா. அன்றே இந்த நாளுடைய ஜெப வேளையின் கத்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் உடைய வல்லமை இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. அன்றே துதிக்கிறேன் கத்தாவே. அன்றே என் தேவனே ஜெபம் பண்ணும்போது கத்தாவே அன்றே என் தேவனே ஜெபத்தில் எவைகளை அன்றே நாங்கள் கேட்டுக்கொள் கத்தாவே அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு கத்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே. அவைகளை விரைவில் பெற்றுக்கொண்டு கத்தாவே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் செயல்பட உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறேன் கத்தாவே. அடைந்தே என் தேவனே வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் எங்களோடு பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே மெய் துதிக்கிறோமப்பா. அண்டே பாடல் வேளையிலே கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே என் தேவனே விசேஷித்த அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவன் அப்படி செய்யப்படுற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறோமப்பா.
ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறமப்பா, மை சோதரிக்கிறேன் கத்தாவே. பிரசங்க வேளையிலே கத்தாவே அடைந்தினே என் தேவன் தாமே எங்களுடைய செவிகளை திறந்துள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உங்களுடைய வேத வசனங்கள் எங்கள் மனதிலே பதியத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. அன்றே நீர் எங்களோடு பேசுங்க, உங்களுடைய குரலை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. அன்றே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே அன்றே நீர் பேரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றே ஒருவர் கூட கத்தாவே குறை உள்ளவர்களாய், பலவீனம் உள்ளவர்களாய், நோய்வாய்ப்பட்டவர்களாய் இல்லாதபடி கத்தாவே எல்லாரும் கத்தாவே பலமுள்ளவர்களாய், சுகமுள்ளவர்களாய், அன்று நிறை உள்ளவர்களாய் கத்தாவே தீர்க்காய்ச்சி உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே. அன்று தயவு செய்து அன்று ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. அன்று நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது கத்தாவே. அன்றுவரே என் தேவனே உம்முடைய பூரண அன்று ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க கத்தாவே. என் தேவன் நீர் அப்படி சேப்பற கிருபைக்கான நடுமை துதிக்கிறேன் கத்தாவே. அன்றைய பிரசனத்தை உணரத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. அன்றைய ஒவ்வொரு இல்லத்திலும் கத்தாவே அன்றைய பிரசனம் அளவில்லாமல் இறங்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய துதிக்கிறோமப்பா, யார் யாரெல்லாம் கத்தாவே வாஞ்சியோடு அன்றைய பாதத்தில் வந்து இருந்து அமர்ந்திருந்து உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ கத்தாவே அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க கத்தாவே. அன்றைய ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் கத்தாவே அன்றைய முதியோர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய தேவனே அவர்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு நிறு அன்றைய பணியையும் தொழிலையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் உள்ள பிள்ளைகள் கத்தாவே நன்கு படிக்கிறவர்களாய், நன்கு அன்றை ஜெபிக்கிறவர்களாய், வேதம் வாசிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய் இருக்கத்தக்கதாக நீர் மாற்றுங்கப்பா. என் தேவன் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நடுமை துதிக்கிறேன் கத்தாவே. ஒவ்வொருவருக்கு மிகுந்த ஞானத்தை கொடுங்க கத்தாவே, நல்ல சுகத்தை கொடுங்க கத்தாவே, பலத்தை கொடுங்க கத்தாவே. அன்றுவரே என் தேவன் அன்றுவரே நல்ல ஆரோக்கியத்தை ஒவ்வொருவருக்கு கொடுங்க கத்தாவே. எந்த விதத்திலும் கத்தாவே அன்றைய நோய்வாய் அணுகாதபடி, பலவீனம் அணுகாதபடி கத்தாவே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க நீ உதவி செய்யுங்க கத்தாவே. அன்றுவரே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறேன் கத்தாவே. உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நடுமை துதிக்கிறோமப்பா. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் இம்மட்டு நீர் வழிநடத்தி வந்த கிருபைக்கான நடுமை துதிக்கிறேன் கத்தாவே. இன்னும் ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே அன்றைய இன்னும் ஆண்டவரே அநேக இடங்களில் கத்தாவே கிளை சேவைகள் நிறைவேற்றப்பட்டு கத்தாவே உம்முடைய உண்மையான சத்தியம் ஆண்டவரே அன்றைய கொண்டு செல்லத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே. இந்திய தேசம் மட்டுமில்ல கத்தாவே அன்றைய வெளி தேசங்களிலும் கத்தாவே உம்முடைய ஆத்மநேசர் ஊழியங்கள் கத்தாவே அன்றை கொண்டு செல்லப்படுகிற கிருபைக்கா நன்றியோடுமை துதிக்கிறோமப்பா. இன்னும் வல்லமையாய் ஆண்டவரே அங்காங்கே ஆண்டு சபைகள் நிறுவப்பட நீ உதவி செய்யுங்க. என் தேவனே உம்முடைய நாமத்தை மேம்படுத்த அன்றைய தயவாய் எங்களுக்கு இறங்குங்க கத்தாவே. எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாயிலும் துதிக்கிற துதி அன்றைய இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. நீரே எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. நீர் எங்களுக்கு அன்றைய பக்கபலமாக இருந்து நீர் எங்கள் கூடவே இருந்து எங்களை வழிநடத்துங்க, எங்களை கரம் பிடித்து வழிநடத்துங்க கத்தாவே. இப்படி நாம மகிமைப்பட்டும் துதி கனமெல்லாம் மீட்பரச்சனை கத்திரமாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்துகிறேன். இயேசு நஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நின்று ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பெலன் தாரும், தேவ பெலன் தாரும், மகாபலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும்
உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்னென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளின் காலை வேளையிலே நம்மத்திலே ஜெயிப்பதற்காக சகோதரர் ஜூலியஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு சில காரியங்களை குறித்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது நாமும் அவரோடு இணைந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்ல கிருபை என்றும் உள்ளது. ஒரு சில விண்ணப்பத்தை எடுத்து அடுத்த பதிக்கு நாம் கடந்து செல்வோம். ஆலலுயா சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஒத்துவிக்கும் அப்பா சோத்தங்கத்தாவே. ஆலலுயா 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 சோத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி ஒத்துவிக்கும் அப்பா சோத்தங்கத்தாவே. துதிங்க மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, எங்களுக்கும் தேவன் மகா வல்லமையுள்ள தேவனே. அப்பா நாளை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்து அதுக்காக நன்றி ஒத்துவிக்கும் பார்க்கத்தாவே. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னதே கத்தாவே. அப்பா உங்களுடைய முகத்தையே நாங்கள் தேடுகிறோம் அப்பா சோத்தங்கத்தாவே. அதிகால் தேடுகிறோம் என்னை கண்டேவான்னு சொன்ன தேவனே கத்தாவே. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். ஆலலுயா 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 சோத்தங்கத்தாவே. ஆண்டவரே இருபத்தி சுத்தம் தேவனை தரிசிப்பான்னு சொன்ன தேவனை கத்தாவே. அப்பா எங்கள் சுத்த இருதத்தோடு பரிசுத்த இருதத்தோடு தேட வந்திருக்கோம் அப்பா சுத்தங்கத்தாவே. ஆலலுயா 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 நன்றியோடு துதிக்கும் அப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கும் அப்பா. ஆலலுயா 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 கத்தாவே. ஆண்டவரே இந்த அருமையான நல்ல கத்தாவே துதிக்க கிருபை கொடுத்து அதுக்காக நன்றியோ சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே கிருபை நாங்கள் சூழ்ந்து கொண்டிருக்க அதுக்காக நன்றியோ துதிக்கும் அப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா என் கால் சரிகிற கத்தாவே கிருபை தாங்குகிறது என்று சொன்ன கத்தாவே. அப்பா ஞானமான கிருபை உணர்ந்து கொள்வார்கள் சொன்ன தேவனை கத்தாவே. அப்பா உடைய கிருபை ஐஸ்வர்யத்தை எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக சுத்தங்கத்தாவே. ஆலலுயா 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 நல்ல அப்பா அந்த நாளைகளை ஆசீர்வதித்து தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆலலுயா ஆலலுயா கத்தாவே. சொல்லப்படும் எல்லா விண்ணப்பத்தை நீங்கள் அப்பா கத்தாவே. அப்பா நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா கத்தாவே சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே சுத்தமப்பா எங்கள் தலைமை பதவியை உங்கள் கருத்தில் நாங்கள் தருகிறோம் அப்பா கத்தாவே. அப்பா பலவீனத்தும் பலனாக இருந்து நீ தாங்கக்கூடிய தேவனே கத்தாவே. அப்பா காணாமல் கொடுத்த பலத்தை அவர்கள் தாருங்கப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா நல்ல சுகத்தை பலத்தை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. நன்றி துதிக்கப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா இருபத்தி நல்ல பலத்தை கை காலுக்கு நல்ல பலத்தை சுகத்தை நீங்கள் தாருங்கப்பா கத்தாவே. அப்பா காலையிலும் கிருபை புதிதாக இருக்குதுன்னு சொன்ன கத்தாவே. அப்பா அந்த புதிய கிருபை தாங்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி சுத்தங்கத்தாவே. ஆலலுயா 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 நன்றி துதிக்கப்பா
கொடுங்கப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா எங்கள் ஊழியக்காரங்களை ஆசீர்வதித்து தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா போக்கில் வந்து நீ பாதுகாத்துக்கொள்ளுமாப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா வாகனத்தில் செல்லும்போது கரம் அந்த பிள்ளைங்கள் மேல் இருப்பதாக சுத்தங்கத்தாவே. அப்பா ஊழியத்துக்கு செல்லும்போது வார்த்தையை கொடுக்கும்போது அந்த வார்த்தை அக்கினியாக நீங்கள் மாற்றுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா அக்கினி அபிஷேகம் இறங்கும் வார்த்தை அக்கினியோட வல்லமையோட அபிஷேகத்தின் கத்தாவே. அப்பா கலந்து வரட்டுமாப்பா சுத்தங்கத்தாவே. அந்த வார்த்தையை கேட்கும்போது கத்தாவே ஒரு பரிசுத்தாவை அங்கு இறங்குவதாக அந்த வார்த்தையை நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்கும்போது கத்தாவே ஆண்டவரே அந்த பரிசுத்தாவை நாங்கள் இறங்கி கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புத அதிசயத்தை நீ செய்ய போயிரு. அதுக்காக நன்றியோட சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நீ பாதுகாத்துக்கொள்ளுமாவே. அப்பா வெளியிடத்துக்கு செல்லும்போது கத்தாவே உங்களுடைய கர்மம் அந்த பிள்ளைகள் மேல் இருப்பதாக சுத்தங்கத்தாவே. பாஸ்டர் ஜிம் ஜேசன் நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அந்த தஞ்சை பதி ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்கப்பா சுத்தங்கவே. அந்த கிளை சபை எல்லாத்தையும் ஆசீர்வதித்து தாருங்கப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா விசுவாசிகள் குடும்பம் எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா உங்களுடைய கரத்தில் அப்பா உங்கள் செட்டனிக்கில் அண்டிக்குள்ள ஒரு கிருபை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா தஞ்சை பதிகத்தாவே அந்த டெல்டா பாவத்துக்கு வெளிச்சமாக இருக்கட்டுமாப்பா கத்தாவே. அந்த சபை ஒரு வெளிச்சமாக இருக்கட்டுமாப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா எங்கள் ஊழியக்காரங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிற கத்தாவே முதல் செவ்வாய்க்கிழமை அப்பா நடைபெறுகிற எல்லா செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிற கூட்டத்தை கரத்தில் நாங்கள் தருகிறோமாப்பா கத்தாவே. அப்பா பரிசுத்த பூமியில் நடைபெறுகிற கூட்டத்தில் கரத்தில் தருகிறோமாப்பா சுத்தங்கத்தாவே. அநேக மக்கள் கலந்து கொண்டு அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு கிருபை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா. நீ அப்படி செய்து அதுக்காக நன்றியோட சுத்தங்கத்தாவே. அப்பா எங்கள் திருச்சிப்பட்டினம் கரத்தில் நாங்கள் தருகிறோம் பக்கத்தாவே. எங்கள் ஊழியக்காரங்க கரத்தில் தருகிறோம் பக்கத்தாவே. அந்த வரையும் அந்த அம்மாவை கரத்தில் நாங்கள் தருகிறோம் பக்கத்தாவே. 3 பிள்ளைகள் கரத்தில் நாங்கள் தருகிறோம் சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா அல்லேலூயா கத்தாவே சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நீ அவளை பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா மனித சக்திகள் தீய சக்திகள் தாக்காதபடி கத்தாவே உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகள் மேலே இருப்பதாக சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே வாகனத்தில் செல்லும் போது கத்தாவே ஊழியத்துக்கு செல்லும் போது கத்தாவே உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகள் மேலே இருப்பதாக சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா. வார்த்தையை கொடுக்கும்போது அந்த வார்த்தை அக்னியாக மாறட்டுமாப்பா சுத்தங்கத்தாவே. வார்த்தை வல்லமையோடு கலந்து வரட்டுமா அக்னியோட அபிஷேகத்தும் கடந்து வரட்டுமாப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே புதிய கிருபையை தாங்கி கொண்டிருக்கே அதுக்காக நன்றியோட சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா கத்தாவே. பார்த்து சாமியங்கள் கரத்தில் தருகிறோம்ப்பா கத்தாவே. ஆண்டவரே பிரயாசப்பட்டு செய்கிற எல்லா ஊழியத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகள் மேல் இருப்பதாக சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே வெளியிடத்துக்கு செல்லும்போது வெளியிடத்தில் ஊழியத்துக்கு செல்லும்போது கத்தாவே வார்த்தையை கொடுக்கும்போது கத்தாவே நீ ஒரு அபிஷேகத்தோடு கத்தாவே வல்லமையோடும் கத்தாவே அந்த வார்த்தை இறங்கி வந்து கத்தாவே எங்கள் மேலே அந்த ஆவி ஊட்டப்படுவதாக சுத்தங்கத்தாவே. அந்த ஆவி எங்கள் மேல் ஊட்டப்படும் போது எங்கள் மேல் இருக்க கட்டிகள் சாப கட்டிகள் பாவ கட்டிகள் பிலிசுனை கட்டிகள் எல்லாம் மறுக்கப்பட்டு போவதாக கத்தாவே சுத்தங்கத்தாவே. நீ அப்படி செய்ய போறியா அதுக்காக நன்றியோடு சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நீ பலப்படுத்த மாட்டேன் சொன்னாரு. அந்த கிளை சபைகள் கத்தாவே கிளை சபைக்காக விண்ணப்பத்தை நாங்கள் ஏறடிக்கிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே மாத்தூர் லால்குடி மேட்டுப்பட்டி மணப்பாறை சோழங்கப்பட்டி பெரம்பலூர் சபைகள் ஆசீர்வதிக்கப்பட அவர்கள் ஒருமனப்பட்டு கத்தாவே அது ஒருமனப்பட்டு வார்த்தை கொடுக்கும்போது கத்தாவே ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த வார்த்தையை கொடுக்க ஒரு கிருபையை நீங்கள் தாருங்களப்பா கத்தாவே. ஒருமனப்பட்டு செய்யும் போது கத்தாவே ஆண்டவரே நீ பரிசுத்தாவே இறங்குவீர்களாக சுத்தங்கத்தாவே. ஒருமனத்தின் ஆவியை நீங்கள் தாருமாப்பா சுத்தங்கத்தாவே. ஒருமனத்தை கிடைக்கிற பொல்லாத பிசாசுகளை இயேசு நாமத்தில் எரிக்கப்படுகிறோமப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே ஆண்டவரே சுத்தம் சுத்தம் அலுவலியே சுத்தம் ஆண்டவரே மாத்தூர்ல பெரிய சபையை கட்ட ஒரு கிருபையை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே அந்த சபையை நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் அந்த சபையை நாங்கள் வாங்கினோமாப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே அந்த சபையிலே கத்தாவே ஆதி காலத்தில் கத்தாவே அந்த சபை ஆண்டவரே அந்த இடத்துல மாத்திர இடத்துல கத்தாவே நாங்கள் திருவாய் நாங்கள் முட்டி போட்டு விண்ணப்பத்தை நாங்கள் எழுத்தோமாப்பா கத்தாவே. நீ ஒரு சபையை நீ கொடுத்துரு அதுக்காக நன்றியோடு சுத்தங்கத்தாவே. அந்த சபை ஒரு சபை கட்ட பெரிய காரியத்தை நீ செய்ய போயிரு அதுக்காக நன்றியோடு சுத்தங்கத்தாவே. அப்பா ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சபையில் கூட போகிறார்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே ஒரே ஒரு கையெழுத்து கத்தாவே அப்பா தடைகளை நீக்கி போட்டு கத்தாவே நீ முன்னே சென்று கொண்டாளவை சுவைப்படுத்தணும்ப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே அந்த ஒரே ஒரு ஆண்டவரே சுத்தங்கத்தாவே தேவைகளை சந்திக்க பண்ணுமாப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே குடிக்கிற மக்களை எழுப்பி தாருங்களாப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா உன் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று சொன்ன தேவனை கத்தாவே. அப்போ சபை காரியத்தில் நாங்கள் சிறு சிறு உதவிகளை செய்து கத்தாவே. ஆண்டவரே அவருடைய பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க கிருபையை நீங்கள் தாருங்கப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா மாத்திரு சபையிலே கத்தாவே ஆண்டவரே 7 மணிக்கு நடைபெறுகிறாங்க. ஆண்டவரே ஜெபக்குழுவில் கத்தாவே சுத்தம் ஆண்டவரே ஆயத்த ஜெபத்தை கலந்து கொள்ள ஒரு கிருபையை எங்களுக்கு கொடுத்துருக்காக நன்றி சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே 8 மணிக்கு அந்த ஆராதனை கலந்து கொள்ள கரெக்டான 8 மணிக்கு ஆராதனை கலந்து கொள்ள அந்த விசுவாசி குடும்ப கிருபையை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை கத்தாவே அப்பா சபையில் முன்னின்று நடத்த ஒரு கிருபையை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்க வேலை செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளப்பா அப்பா அநேக மக்கள் கலந்து கொண்டு கத்தாவே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்த கிருபையை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா நீ அப்படி செய்ய போறீ அதுக்காக நன்றி சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடைபெற விடுதலை வாச கூட்டத்தை கத்தாவே அநேகர் மக்கள் பங்கு கொண்டு கத்தாவே பங்கு பெற ஒரு கிருபையை நீங்கள் தாருமாப்பா கத்தாவே. ஆண்டவரே இது பரிசுத்தமுள்ள கூடாரம்பா இந்த கூடாரமா எங்களுடைய கூடாரமா கத்தாவே. அப்பா நாங்கள் உரிமையோடு வந்து இங்கே விண்ணப்பத்தை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபையை நீங்கள் தாருங்கப்பா சுத்தங்களே. அப்பா மறக்க வேண்டிய காரியத்தை மறந்து மன்னித்து ஒப்புரவாகணும்ப்பா சுத்தங்களே. ஆண்டவரே மறக்கக்கூடாத காரியம் இந்த கூடாரமாப்பா கத்தாவே. அப்பா அந்த கூடாரத்தை எத்தனை நன்மைகளை பெற்றோம் எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றோம் எத்தனை அற்புதங்களை பெற்றோம்ப்பா. அப்பா அந்த கூடாரத்தை நாங்கள் மறக்கக்கூடாதப்பா சுத்தமே. அப்பா அந்த கூடாரத்தை மறந்தவர்களை திரும்பி இந்த கூடாரத்தை வர ஒரு கிருபையை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே வெள்ளிக்கிழமை அப்பா அந்த அபிஷேக கூடுதல் கத்தாவே அநேக மக்கள் பங்கு கொண்டு கத்தாவே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவதற்காக விடுதலை பெற்றுக் கொடுத்தக்க ஒரு கிருபையை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா. ஆண்டவரே நீ இறங்குமப்பா சுத்தம்
கத்தாவே எலியாவின் காலத்தில் இறங்கின அக்கினி கத்தாவே இந்த வெள்ளிக்கிழமை இறங்கி கண்டவே இறங்க வேண்டுமா ஜெபம் விண்ணப்பத்தை எடுக்கமா சுத்தங்கத்தாவே அப்பா நீ இறங்கிட்டு சுகம் இல்லாத சுகத்தை தாரமாப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே விசுவாசத்தோடு வந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கத்தாவே அப்பா நல்ல பலன் இருந்து போக நீங்கள் உதவி செய்யுங்களப்பா சுத்தங்கத்தாவே வந்தவங்களை வெறுமையாக போகாதபடி கத்தாவே உங்களுடைய கிருபையும் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளதுக்காக உதவி செய்யுங்களப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே நன்றியோடு துதிக்காமப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே அப்படி செய்ய போயிரு அதுக்காக நன்றியோடு சுத்தங்கத்தாவே ஆண்டவரே சுத்தங்கத்தாவே ஆண்டவரே மாத்திர ஆலை ஆண்டவரே சுத்தங்கத்தாவே அப்பா சபை கண்டு ஆண்டவரே ஒரு கல்லறை தோட்டம் வாங்கப்பட வேண்டும் ஆண்டவரே சுத்தங்கத்தாவே அப்பா நீ வலது பற்றி இடம் கொண்டு பெருவாய் என்று சொன்ன தேவனே கத்தாவே ஆண்டவரே இங்கே வாகனம் நிறுத்தப்பட ஒரு ஆண்டவரே ஒரு இடம் தேவைப்படுகிறப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே பக்கத்தில் எழுத்தாப்புல இடத்துல பக்கத்தில் அந்த இடத்துல நீங்கள் வாங்க ஒரு கிருபை நீங்கள் தாரமாப்பா சுத்தங்கத்தாவே அப்பா நீ ஓனர் மத்தியில் பேசுங்கப்பா கத்தாவே ஆண்டவரே சொல்லு கிருபை பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே அப்பா அந்த இடத்தை எங்களுக்கு கொடுக்க போயிரு அதுக்காக விசுவாசிக்கிறோமாப்பா சுத்தங்கத்தாவா அப்பா அதுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது கத்தாவே சுத்தங்கத்தாவே அதை பெற்றுக்கொள்ளத்தக்க எங்களுக்கு ஒரு கிருபை நீங்கள் தாருங்கப்பா சுத்தங்கத்தாவே அல்லேலூயா சுத்தங்கத்தாவே அப்பா சபைக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது கத்தாவே அப்பா உதவி செய்வர்களை நீ எழுப்புங்களப்பா உங்கள் மனதில் நீங்கள் பேசுங்கப்பா சுத்தங்கத்தாவே அப்பா நீர் எங்கள் மனதில் நீங்கள் பேசுங்களப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே பரலோகத்தில் பகிசங்களை சேர்த்து வைக்க எங்கள் கிருபை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே அப்பா சபைக்கு தேவையான காரியங்களை நீங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கப்பா ஆண்டவரே கல்லறைகள் வாங்கப்படணும் வேண்டுமாப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரப்பா எங்களால் முடியாதுப்பா ஆனாலும் உம்மால் மட்டுமே முடியும் ஆண்டவரே சுத்தங்கத்தாவே ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோமாப்பா விசுவாசிக்கிறோம் எல்லாமே கூடும் என்று சொன்ன தேவனே கத்தாவே அப்பா நீ இறங்குப்பா ஒரு விஷயம் இறங்கி எங்களுக்கு அப்படி செய்ய போயிரு அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே தேசத்திலே கத்தாவே அப்பா விபத்துகள் இருக்க எக்ஸ்கிட்டங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டுமாப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே இந்த வாகனத்தில் வண்டிகளை ஓட்டும் போது கத்தாவே அப்பா தெளிந்த புத்தியை காண கிருபையை தாரங்களப்பா சுத்தங்க தெளிந்த ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு வேணுமாப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே பிசாசம் அப்பா அந்த புத்தியை மாற்றாதபடி நீங்கள் பாதுகாத்துக்கணுமாப்பா சுத்தங்கப்பா ஆண்டவரே சோத்திரம் சோத்தங்கத்தை விபத்தில் நடைபெறக்கூடாது கத்தாவே சுத்தங்கத்தாவே அப்பா உங்களுடைய கடமைப்பா இயேசு நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை கத்தாவே அப்பா வாகனத்தில் செல்லும் போது சோத்திரம் சொல்லிட்டே போய்கொண்டே இருக்க வேணுமாப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே சோத்திரம் ஒரு பெருக்கத்தை காணுமாப்பா சுத்தங்கத்தாவே அப்பா சோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணி சொல்லி வண்டிக்கு வாகனத்தில் போகும்போது கத்தாவே நீர் எங்களுக்கு பாதுகாப்பு அரணை நீங்கள் தருகிறதுக்காக நன்றி சுத்தங்கத்தாவே அப்பா விபத்துகள் எங்களால் விபத்துகள் எந்த விபத்தில் நடைபெறாத அப்படிங்களை பாதுகாத்துக்கணும் பார்க்கத்தாவே அப்பா அந்த இயற்கை சீட்டங்களை பாருங்களப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே சோதமடே அப்பா தேசத்தில் கோபம் வேண்டாம் ஆண்டவரே கோபம் ஒரு நிமிஷம் மாத்திரம் கத்தாவே அந்த தேசத்தில் கோபம் இருக்கக்கூடாத கத்த சுத்தங்கத்தாவே அப்பா தேசம் எங்களோட தேசம் அப்பா இந்திய தேசம் எங்களோட தேசம் அப்பா கத்தாவே எல்லா தேசம் தேசத்துக்கு எல்லா மக்களும் ரசிக்க போகணுமாப்பா சுத்தங்கத்தாவே அப்பா தேசம் பாவத்தினால அக்கிரமங்களா பிளீஸ் நிறைந்திருக்கிற பக்கத்தாவே அப்பா தேசம் ரத்தினா கழுவுங்களப்பா சுத்தங்கத்தாவே அப்பா தேசத்தில் அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமாப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே தேசத்துக்கு கத்தாவே மதுபானங்கள் கத்தாவே அப்பா மதுபானத்தை கையில் எடுத்துக்கொண்டு அழைந்து கொண்டிருக்கிறார்களப்பா சுத்தங்கத்தாவே அப்பா அதிகாலை மறுபானத்தை தேடுவதற்கு ஐயோ என்று சொன்ன தேவனை கத்தாவே அப்பா மதுபானம் ஒரு சர்ப்பத்தின் ஆவிகளுக்கு கத்தாவே அப்பா அதிலிருந்து அந்த விடுதலை தாரங்களப்பா சுத்தங்கத்தாவே அப்பா அந்த ஒரு உணர்வை நீங்கள் தாரங்களப்பா சுத்தங்கத்தாவே அப்பா தேசத்தில் போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாதுப்பா சுத்தங்கத்தாவே அப்பா அந்த மதுபானத்தில் வாகனங்கள் எத்தனை வாகன விபத்துகள் அதிகமாக நடைபெறுகிறது சுத்தங்கத்தாவே அப்பா தேசத்தில் கடத்தில் நாங்கள் தருகிறோமாப்பா சுத்தங்கத்தாவே அப்பா தேசத்தில் அரசியல்வாதி தலைகளுப்பா எம்எல்ஏ எம்பிகள் நம்ம ரசிக்க பண்ணுமாப்பா சுத்தங்கத்தாவே அப்பா சுத்தம் உள்துறை அமைச்சர் பிரதமர் மந்திரி ரசிக்க பண்ணுமாப்பா அவர் காதுகள் திறக்க பண்ணுமாப்பா சுத்தங்கத்தாவே ஆளுங்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் எந்த பிரச்சனை இல்லாதபடிகளை கத்தாவே அப்பா தேசத்தில் அமைதியை நிலையாட்ட ஒரு கிருபை நீங்கள் தாரங்களப்பா சுத்தங்கத்தாவே எத்தனை ராணுவ வீரர்கள் இந்திய தேசத்தை பாதுகாத்துக் கொண்டீர்களப்பா அவர் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தாரங்களப்பா சுத்தங்கத்தாவே அப்பா இயற்கை சீட்டு இந்திய தேசத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே உடைய கரம் தேசத்தில் இருப்பதாக சுத்தங்கத்தாவே அப்பா இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவன் கத்தாவே அப்பா தேசத்தில் இரக்கத்தை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே நன்றி ஒத்திரிக்கோம்ப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே அப்பா சீனாவில் பரவுகிற கொள்ளை நோய்கள் நம்ம கரத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே அந்த கொள்ளை நோய்கள் கிரியைகள் அழிக்கப்படணுமாப்பா கத்தாவே அப்பா தேசத்தில் பரவக்கூடாத கத்தாவே இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை கத்தாவே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே கொரோனா காலத்தில் நடந்தது போல கத்தாவே திரும்பி தேசத்தை வரக்கூடாத கத்தாவே அப்பா பொருளாதாரம் வீணாய் போய்விடுமாப்பா சுத்தங்கத்தாவே அப்பா உடைய கண்கள் தேசத்தில் இருப்பதாக உங்கள் கண்கள் பூமி எங்கே உலாவி கொண்டிருக்கலப்பா சுத்தங்கப்பாப்பா ஆண்டவரே அந்த தேசத்திலிருந்து கத்தாவே அந்த வைரஸ் கிருமிகளை கத்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தை அழிக்கப்படுவதாக சுத்தங்கத்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்களப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே சபைக்கு ஒரு விசுவாசி குடும்பங்களை விண்ணப்பத்தை நாங்கள் ஏறி இருக்கிறோமாப்பா கத்தாவே அப்பா சிபில வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கத்தாவே வேலைக்கு சொல்லும்போது படிக்கும்போது கத்தாவே உங்களுடைய கடமை அந்த பிள்ளைகள் மேல் இருப்பதாக சுத்தங்கத்தாவே ஆண்டவரே நன்றியோடு துதிக்கமாப்பா சொல்ல ஆலலூயா கத்தாவே அப்பா படிக்கும் போடுங்க கத்தாவே உங்களுடைய கிருபை அந்த பிள்ளைகள் மேல் சூழ்ந்து கொள்ளட்டுமா கத்தாவே உங்கள் செட்டிங்கள் அண்டிக்குள்ள ஒரு கிருபை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே ஆலலூயா கத்தாவே அப்பா கர்த்தருக்கு பயப்பட ஞான பொல்லாப்பை விட்டு விலகு அப்படின்னு சொன்னீர் தேவனை கத்தாவே அந்த பிள்ளைக்கு ஞானத்தை முத்திய நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்க அப்பா சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை வேலையை செய்யும்போது கத்தாவே அப்பா உடைய பாதுகாப்பு அந்த பிள்ளைகள் மேல் இருப்பதாக சுத்தங்கத்தாவே அப்பா அந்த பிள்ளைகளை தவறாக பார்க்கிற பொல்லாத பிசாசுகளை இயேசு நாமத்தில் எரிக்கப்படுவதாக தாவே அப்பா எங்கள் சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா சுத்தங்கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் பாப்பா வேலை செய்யும்போது கத்தாவே உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகள் இருப்பதாக தாவே ஊதியம் அதிகமாக கிடைக்க ஒரு கிருபை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே அப்பா விசுவாச குடும்பத்தை உங்கள் கரத்தில் நாங்கள் தருகிறோம் பார்க்கத்தாவே ஆண்டவரே கரெக்டான டைமுக்கு ஆராதனைக்கு வர ஒரு கிருபை நீங்கள் தாருமாப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே குடும்பமாக வந்து கலந்து கொள்ள ஒரு கிருபை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே ஆண்டவரே ஏனாதோன்னு இருக்கக்கூடாது கத்தாவே ஆண்டவரே இது உங்களுக்கு பரிசுத்தமில்ல கூடாது இது எங்களை பார்க்கத்தாவே இது எங்களுடைய கூடாரமா கத்தாவே ஆண்டவரே குடும்ப அந்த உரிமையோடு வந்து கத்தாவே வேலையை செய்து கத்தாவே அப்பா சபை வேண்டிய வேலையெல்லாம் செய்து கத்தாவே அப்பா
அப்பா சபையில் கனி திறந்த கத்தாவே அப்பா சபைக்கு தூணாக இருக்க மாற்ற உதவி செய்யுங்களப்பா சுத்தம் கத்தாவே ஆண்டவரே நன்றி ஒத்துக்கிறோம் அப்பா குடும்பமாக அது வந்த சபையில் நேத்திருக்க ஒரு கிருபை நீங்கள் தாரமாக அப்பா 6 நாள் நல்ல வேலை கொடுங்கப்பா 7 நாள் ஓய்வு நாள் கத்தாவே அப்பா குடும்பம் மகிமை காண அப்பா உங்களுடைய கண்களை அப்பா எங்களுடைய கண்களை நீங்கள் திறந்தல்லப்பா சுத்தம் கத்தாவே நீர் செய்ய போயிரு அதுக்காக நன்றியோடு சுத்தம்ப்பா அப்பா வாகனத்தை செல்லும் போது வாகனத்தில் வரும்போது கத்தாவே ஆலயத்துக்கு வரும்போது கத்தாவே உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகள் மேல் இருப்பதாக கத்தாவே அப்பா உங்களுடைய கிருபை அந்த பிள்ளைகள் மேல் சூழ்ந்து கொள்ளுமாப்பா அப்பா கிருமின் ஐஸ்வர்யத்தை அந்த பிள்ளைகளுக்கு தாருமாப்பா கத்தாவே அப்பா சுத்தம் அப்பா நிலையான ஐஸ்வர்யம் கிருபை மட்டுமேப்பா அந்த கிருபை அவளை பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஆண்டவரே மன தலைமைகளுக்கு தாருமாப்பா தாழ்மை உனக்கு கிருபை அளிக்கிற தேவனே கத்தாவே ஆண்டவரே உங்களுக்கு கிருபை எவ்வளோ அருமையானது கத்தாவே அப்பா அந்த கிருபை பெற்றுக்கொள்ள கிருபை நீங்கள் தாருமாப்பா சுத்தம் கத்தாவே ஆண்டவரே எங்கள் பரிசுத்தமுள்ள கீடம் எங்கள் தலைமையில் இருக்கிறது கத்தாவே அந்த பரிசுத்தமுள்ள கீடம் எங்கள் மேல் விழுகாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக்கணுமாப்பா சுத்தம் கத்தாவே ஆண்டவரே நன்றியோடு துரியோம்ப்பா சோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 கத்தாவே ஆண்டவரே சோத்திரம் சொல்லும்போது கிருபை பெருகும் என்று சொன்ன தேவனே கத்தாவே நன்றியோடு துரிக்கமா சுத்தம் கத்தாவே அப்பா சபையில் நடக்கிற அந்த ஜெபக்குழு கத்தாவே மூணு கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தம் கத்தாவே அப்பா அந்த ஜெபக்குழுவை ஆசீர்வதித்து தாரங்களப்பா சுத்தம்பா அப்பா இன்று நடைபெற எல்லா ஜெபக்குழுவையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாரங்களப்பா சுத்தம் கத்தாவே அப்பா ஜெபக்குழு அந்த வீட்டு அந்த அப்பா அந்த பகுதிக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கட்டுமா கத்தாவே நீர் ஆளுகை செய்யணும்ப்பா கத்தாவே ஆண்டவரே ஜீவன சாட்சியில் ஏற்படணுமாப்பா சுத்தம் கத்தாவே அப்பா ஜெபக்குழுவில் கலந்து கொள்ள பிள்ளைகளை உடைய கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தம் கத்தாவே ஆண்டவரே சொல்லி வாகனத்தை வரும்போது கத்தாவே போக்கும்போது கத்தாவே நீர் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கணுமாப்பா சுத்தம் கத்தாவே அப்பா அப்பா ஜெபத்தோடு கலந்து கொள்ள கிருபை நீங்கள் தாரங்களப்பா சுத்தம் கத்தாவே எந்த ஆபத்து எந்த பிரச்சனை வராது அப்படிங்களை பாதுகாத்துக்கணுமாப்பா கத்தாவே அந்த ஜெபக்குழுவில் பண்ணக்கூடிய எல்லா விண்ணப்பங்களும் கத்தாவே நீர் எங்களை பதில் தருகிற அதுக்காக நன்றியோடு சுத்தம் கத்தாவே அப்பா ஒரு ஜெப வீரராக நீங்கள் மாற்றுகிறீர்கள் அதுக்காக நன்றியோடு சுத்தம் கத்தாவே எல்லா பிள்ளைங்களும் ஜெபத்தை ஏறிருக்கிறார்களப்பா அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுத்து அதுக்காக நன்றியோடு சுத்தங்கப்பா அப்பா அந்த சங்கீதத்தோட ஜெபத்தை நம்ம கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தம் கத்தாவே ஹல்லேலூயா 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 சுத்தம் மாட்ட ஆண்டவரே அந்த சங்கீதத்தில் பேர் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து தாங்களப்பா சுத்தம் கத்தாவே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீங்கள் கரெக்டான டைமுக்கு அப்பா எழுப்பி விட்டு ஜெபம் பண்ண ஒரு கிருபை நீங்கள் தாரங்களப்பா சுத்தங்க அப்பா கருத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ண ஒரு கிருபை நீங்கள் தாரங்களப்பா சுத்தம் கத்தாவே அப்பா எஸ்தர் ராஜாத்திரி கண்ணீரோடு ஜெபம் பண்ணு கத்தாவே யூதருக்கு நீ விடுதலை கொடுத்த தேவனே கத்தா சுத்தவே அன்னால் கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது கத்தாவே ஆண்டவரே சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்திரே கத்தாவே ஆண்டவரே எலியா கருத்தா ஜெபம் பண்ணும்போது கத்தாவே நீ அங்கே அற்புத அதிசயம் நீ செய்தது போல கத்தாவே அப்பா அந்த சங்கீதத்தோடு கத்தாவே கருத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ண கத்தா உண்மையோடு விசுவாசத்தோடும் அப்பா சுத்தம் ஜெபம் பண்ண ஒரு கிருபை நீங்கள் தாருங்களப்பா சுத்தம் கத்தாவே ஒவ்வொரு விண்ணப்பத்தை ஏறி இருக்கும் போது கத்தாவே அப்பா எங்கள் தாழ்மை நீங்கள் தாருங்கப்பா பெருமைகளை நீ எழுத்து நிற்கிறேன்னு சொன்ன தேவனே கத்தாவே அப்பா தாழ்மையை நீங்கள் தாருங்கப்பா சுத்தங்கவே அப்பா நன்றியோடு சுத்தம் அப்படி நீ செய்ய போயிரு அதுக்காக நன்றியோடு தூக்கிப்பா சுத்தம் கத்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சுத்தம் கத்தாவே ஆண்டவரே பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பர் கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா கத்தாவே அப்பா சென்னை பகுதியிலே கத்தாவே உள்ளே சரியாலப்பா ஆண்டவரே கத்தா வல்லமையாக இன்னும் பயன்படுத்தணும்ப்பா அப்பா வசனத்தில் அப்பா வேதத்தில் இருக்கிற எல்லா வரத்திலும் கத்தா நீ அவருக்கு தாருங்களப்பா சுத்தம் கத்தாவே ஆண்டவரே ஒரு இடம் வாங்கப்படும் நாங்கள் விண்ணப்பத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா கத்தா ஆண்டவரே அந்த இடம் கத்தாவே நீர் வாய்க்கப்படுங்களப்பா கத்தாவே எங்களால் முடியாத கத்தாவே சுத்தம் ஆண்டவரே எங்களால் ஒன்றுமே முடியாதப்பா கத்தாவே ஆனாலும் உம்மால் முடியும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம்ப்பா கத்தாவே அங்கே ஒரு இடத்தை வாங்க ஒரு கிருபை ஒரு கிருபை பாராட்டுங்களப்பா சுத்தம் கத்தாவே அப்பா சென்னை பட்டணம் அசைக்கப்படுவதாக கத்தாவே ஆண்டவரே அநேக மக்கள் கலந்து கொண்டு அப்பா நம்முடைய வார்த்தைகளை கேட்டு கத்தாவே அப்பா விடுதலை பெற ஒரு கிருபை நீங்கள் தாரங்களப்பா சுத்தம் கத்தாவே ஆண்டவரே நீ அப்படி செய்ய போறியா நன்றி சுத்தம் கத்தாவே அந்த டிவி சேனல் நம்ம கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா அந்த டிவி சேனல் நம்ம கோடிக்கான மக்கள் அந்த வார்த்தையை கேட்டு கத்தாவே மனம் திரும்ப ஒரு கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தம் கத்தாவே அப்பா தடைகளை நீக்கி போடுமாப்பா அப்பா தடைகளை நீக்கி போடு நீ முன்னே சென்று கொண்டாவே சபைப்படுத்தலப்பா சுத்தம் கத்தாவே அப்பா நம்முடைய கிருபையினால் எங்களை தாங்களப்பா சுத்தம் கத்தாவே நீ நான் அப்பா நான் முன்னே சென்று கொண்டாவே சபைப்படுத்தணும் சொன்ன தேவனே அப்பா யோசேப்பு போல கத்தாவே யோசேப்பு என்றால் பெருக்கம் என்று சொன்னீர் கத்தாவே அப்பா யோசேப்பை போல பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்களப்பா சுத்தம் கத்தாவே நீ அப்படிப்பட்ட செய்ய போறியா அதுக்காக நன்றி தூக்கிறோம்ப்பா சுத்தம் கத்தாவே ஹல்லேலூயா 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 சுத்தம் கத்தாவே ஆண்டவரே நன்றி தூக்கிறோம்ப்பா சுத்தம் சோத்திரம் சுத்தம் கத்தாவே ஆண்டவரே அந்நீரை உபரிசிக்கும் கூட்டத்தில் உங்கள் கருத்து அப்பா அந்நீரை உபரிசிக்கும் கூட்டத்தில் உங்கள் கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தம் கத்தாவே ஏழைக்கு இறங்கின கர்த்தருக்கு கடன் குடிக்கிறான்னு சொன்ன தேவனே கத்தாவே ஆண்டவரே யார் யார் உதவி செய்கிறாங்களோ கத்தாவே அப்பா அந்த மக்களை நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்களப்பா சுத்தம் கத்தாவே ஆண்டவரே நாங்கள் வசனத்தை சொல்லி அவர்கள் கொடுக்கும்போது கத்தாவே அந்த வசனமும் கத்தாவே அவர் மனதில் பதிய ஒரு கிருபை நீங்கள் தாருங்களப்பா சுத்தம் கத்தாவே ஆண்டவரே நீ இறங்கப்பா சுத்தம் கத்தாவே ஒரு விஷயம் இறங்கப்பா அப்பா எத்தனை பேர் நடுவில் படுத்திருக்கா நடுத்தருவில் நடு ரோட்டில் படுத்திருக்கிறாளப்பா ஒருவேளை உணவு இல்லாமல் தவித்து கொடுக்கிறார்களப்பா அப்பா நாங்கள் உணவை கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார்களப்பா சுத்தம் கத்தாவே அவர்களாம் மனம் திரும்பி கத்தாவே அப்பா சபையில் கூட்டி சேர்க்க ஒரு கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தம் கத்தாவே ஹல்லேலூயா நீ அப்படி செய்ய போயிரு அதுக்காக நன்றி சுத்தம் கத்தாவே ஆண்டவரே நடைபெறுங்க கத்தாவே அதனே வாரந்தோறும் நடைபெறுங்க கத்தாவே அப்பா சண்டே கிளாஸும் கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தம் ஹல்லேலூயா 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 கத்தாவே ஆண்டவரே மேம்பட நடக்கிற விபிஎஸ் கிளாஸும் கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தம் கத்தாவே ஆண்டவரே சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளப்பா ஆண்டவரே நாங்கள் விதைக்கிறோம்ப்பா கத்தாவே அந்த பிள்ளை இயேசுவே என்று தேடும்போது கத்தாவே அப்பா நீர் அந்த பிள்ளைகள் இறங்கி மனதுருங்கப்பா சுத்தம் கத்தாவே அப்பா சகை கத்தாவே உண்மை தேடும்போது கத்தாவே நீர் அவரை தேடி பார்த்தீரேப்பா கத்தாவே அதுபோல் நாங்கள் உண்மை தேடும்போது கத்தாவே அப்பா நீர் எங்களை பக்கத்தில் இருக்கி வந்து வருவீரப்பா சுத்தம் கத்தாவே அந்த சிறு பிள்ளைகள் தேடும்போது கத்தாவே அந்த விபிஎஸ் கிளாஸ் தேடும்போது கத்தாவே அந்த பிள்ளைகள் பக்கத்தில் நீங்கள் இருங்களப்பா சுத்தம் கத்தாவே அப்பா சிறு பிள்ளை விதைக்கிற விதைகள் அப்பா 30, 60, 100 கதை பலன் தர ஒரு கிருபை நீங்கள் தாருங்களப்பா சுத்தம் கத்தாவே ஆண்டவரே அந்த
குடும்பம் ரசிக்கப்படணும் அப்பா சோத்துங்க தாவே. ஆண்டவரே நன்றி தூக்கிக்கும் அப்பா கத்தாவே. அப்பா விபிஎஸ் கிளாஸுக்கு தேவைகள் அநேகமாக இருக்கிறது கத்தாவே. அப்பா அம்மா குறைகளை ஐஸ்வர்யத்தை நிர்வாகி தாருங்களப்பா சோத்துங்க தாவே. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி தூக்கிப்பா. அப்பா அந்த ஜபத்தை நீ கேட்டு இருக்கத்தாவே. அப்பா எங்களை உண்மைகளை நேர்த்தி அப்பா அந்த பொறுப்புகளை நீ கொடுத்துறதுக்காக நன்றி சோத்துங்க கத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலை வேளையிலே ஆராதிக்கிற தேவன் நல்லவராய் நன்மை செய்கிறவராய் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்தி
நடத்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. என்னை எந்நாளும் நடத்துவாரே, நம்மை எந்நாளும் நடத்துவாரே, நம்மை எந்நாளும் நடத்துவாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லப்பட்டவர்கள். கர்த்தர் நல்லவர். காலை வேளையிலே கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு புதிய நாளை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவர். செப்பனியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நடுவில் இனி இருக்கிறார். தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய். வாக்குத்தத்த வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். அதற்கு மேல உள்ள வசனத்தை வாசிப்போமானால், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு. களிகூறு. கெம்பீரித்து பாடு, மகிழ்ந்து களிகூறு, ஆர்ப்பரியுங்கள், மகிழ்ந்து களிகூறு. ஏனென்றால் கர்த்தர் உன் ஆக்கினைகளை என்ன பண்ணிட்டார்? அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். சத்துருக்கள் விலகும்போது அந்த இடத்துல கர்த்தர் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாத ஒரு நாளாய் கர்த்தர் இந்த நாளை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்வீர்களானால் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் நடுவிலே கர்த்தர் வருவார். எந்த தீங்கும் தீமையும் உங்களை நெருங்காதபடி கர்த்தர் இனி அந்த தீங்கை பாராத வண்ணம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். சில அனுபவங்கள் அதற்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. தீங்கை காணாமல் நாம் இருக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு சில அனுபவங்கள் உண்டு. அந்த காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம். வாசியுங்கள். யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தீங்கு செய்யாமல் இருந்தார். எப்பனா அந்த மனுஷர்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை என்ன பண்ணாராம் பார்த்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான தீமையை நம்மை விட்டு விலக்க வேண்டுமானால், ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய மனம் திரும்பாமல் பொல்லாத வழிகளில் இருக்கும்போது ஒருவேளை கர்த்தர் அந்த தீமையை என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம், தீங்கை கொண்டு வரலாம். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கும் போது அவர்கள் பொல்லாத வழியை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, மனம் திரும்பிட்டார்கள் என்பதை தேவன் என்ன பண்ணிட்டார்,
பார்த்துட்டார், தேவனை அறிந்துட்டார். அதனால சொல்லப்படுகிறது, கர்த்தர் அந்த தீங்கை அவங்கள்ட்ட என்ன பண்ணிட்டாரா? விலக்கிட்டாரு. தீங்கை அவங்களிடத்துல என்ன பண்ணலை? வரவிடலை. அந்த மனிதர்கள் தங்களுடைய பொல்லாத காரியத்தை விட்டு திரும்பி விட்டார்கள். இப்போ பொல்லாத வழியை விட்டு திரும்பும்போது நாம் தீங்கை காணாதவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக, நம்முடைய பொல்லாத வழிகளின் நிமித்தமாக ஒருவேளை தீங்கை கர்த்தர் என்ன பண்ணலாம்? அனுமதிக்கலாம். அந்த தீங்கு நம்மிடத்துல வராதபடி இருக்க வேண்டுமானால் நம் சகல துர்க்குணத்தையும் நம்மை விட்டு என்ன பண்ணணும்? நீக்கி போட வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் வாசிங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும், பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பினால் நம்முடைய வாழ்க்கையில் தீங்கை நாம் காணாதிருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், தீங்கை காணாதிருப்பாய். அதற்கு நாம் பொல்லாத வழிகளை விட்டு நாம் என்ன பண்ணணும்? விலக வேண்டும். என்னென்ன காரியங்கள் பொல்லாத வழி? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாமே பொல்லாத வழிகள் தான். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம செவி கொடுக்காமல் இருப்போமானால், பிரசங்கில சொல்லப்படுகிறது, வாசிங்க, பிரசங்கின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரசங்கி 8:5. கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் என்ன பண்ண மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கற்பனைகளை ஒருத்தவங்க கை கொண்டாங்கன்னா தீங்கையை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க. அதை குறித்து அவங்க அறிய மாட்டாங்க. அந்த தீங்கே அவங்களிடத்துல வராது. கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கு என்ன பண்ண மாட்டான்? அறியான். கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது தீங்கை காணாதிருப்போம். தீங்கு நம்ம இடத்துல வராது. உபாகமம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் வாசியுங்கள். உபாகமம் 11வது அதிகாரம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். சாபம்ன்றது என்னது? ஒரு தீங்கான ஒரு காரியம். தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருக்கும்போது, கற்பனைகளை பின்பற்றாமல் இருக்கும்போது, பொல்லாத வழியை விட்டு நாம் திரும்பாமல் இருக்கும்போது, நம்முடைய மனம் புதிதாக்கப்படாமல் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் பொல்லாத வழிகளை பின்பற்றுமானால் வேதம் சொல்லுகிறது சாபம் வரும், தீங்கு வரும்னு சொல்லப்படுகிறது. பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்களானால் சாபமும் வரும். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் நாம் இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால், தீங்கை நாம் பாராமல் இருக்க வேண்டுமானால், கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை நாம் பின்பற்றுவது அவசியமாய் இருக்கிறது. கைகொள்ளாவிட்டால் நமக்கு தீங்கு உண்டு. லேவியராகமம் 26வது அதிகாரம் 14 ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின் படியையும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாக நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈலியையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாய் இருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் முறியடிக்கப்படுவீர்கள். பகைஞர் உங்களை ஆளுவார்கள். துரத்துவார். இல்லாதிருந்து என்ன பண்ணுவீங்க? ஓடுவீர்கள். கட்டளைகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான கட்டளைகளை நாம் வெறுப்போமானால், அதன்படி செய்யாமல் இருப்போமானால், 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை என்ன பண்ணுவேன்?
திருப்புவேன். கர்த்தர் நமக்கு விரோதமாக திருப்புவாரானால், அவருடைய முகத்தை திருப்புவாரானால் நம்முடைய வாழ்க்கையில் தீங்கை தான் நாம் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம செப்பனியால 3:15 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் நம் நடுவில் இல்லை என்றால், கர்த்தர் நமக்கு விரோதமாக அவருடைய முகத்தை திருப்புவார் என்றால், அங்கு தீங்கை என்ன பண்ணிடும்? வந்துடும். அங்கே தீமை வந்துடும், தீங்கான காரியங்கள் வந்துடும். 16வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த தீங்கு மாத்திரம் அல்ல, அந்த தீமையான காரியம் மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்காமல் இருக்கும்போது, கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்றாமல் பொல்லாத வழியிலே நடக்கும்போது அநேக தீமையான காரியங்கள் நம்மை பின்தொடர்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனை நோக்கி அதற்காய் நாம் காத்திருக்கும் போது நாம் தீங்கை காணாதவர்களாக இருப்போம். சங்கீதம் 121 எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். அதில் நீங்கள் 7வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், சங்கீதம் 121:7, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை என்ன பண்ணுவார்? காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் தீமை விலகுமானால், முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன பண்ணுகிறேன்? ஏறெடுக்கிறேன். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு நம்ம இடத்துல என்ன பண்ணாது? நெருங்காது, அணுகாது. தீங்குக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர். கர்த்தரை நோக்கி நாம் காத்திருப்போம். முதலாவது கேட்டபடி பொல்லாத வழியை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பவும். நம்ம திரும்ப வேண்டும். திரும்பும்போது தீங்கு நம்ம என்ன பண்ணாது? நம்மிடத்தில் வராது. அடுத்து கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது தீமையான காரியங்கள் நம்மை நெருங்காது. அடுத்து நாம் பார்ப்போமானால், கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நாம் தீங்கை காணாதவர்களாக இருப்போம். யாபேஸ் அப்படி தான் செய்தான். யாபேஸ் குறித்து நமக்கு தெரியும். 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 9வது வசனத்தில், துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று என்ன பண்ணாங்களா? பேரிட்டாள். தாய் யாபேஸுக்கு எதனால் யாபேஸ் என்று பெயரிட்டாலும் துக்கத்தோடு அவன் என்ன பண்ணார்? பெற்றார். அவனுக்கு ஒரு பயம், துக்கத்தோடு பெற்றபடினால் என் வாழ்க்கையில் தொடர்ந்து என்ன ஆயிடக்கூடாது? துக்கம் வந்துடக்கூடாது, தீங்கு என்னை என்ன பண்ணிடக்கூடாது? பின்தொடரக்கூடாது என்று சொல்லி யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்ன பண்ணுகிறான்? வேண்டிக் கொள்ளுகிறான். 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவரீர் என்னை என்ன பண்ணும்? ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸுக்கு ஒரு பயம், அந்த பேரின்படியே என்ன ஆயிடக்கூடாது? வாழ்க்கை துக்கமாயிடக்கூடாது. கர்த்தர் அவன் வேண்டுதலை என்ன பண்ணார்? கேட்டார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று கேட்டபோது கர்த்தர் உடனே அவனுக்கு இறங்கினார். அந்த தீங்கு அவனை என்ன பண்ணலை? தொடலை. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் வேண்டுதலை கேட்டார், அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் வேண்டிக் கொண்டதை அவர் என்ன பண்ணினாராம்? தேவன் அருளினார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில தீங்கு நம்முடைய வாழ்க்கையில வராத வண்ணம் இருக்க வேண்டுமானால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீர்களானால், வேண்டுதல் செய்வீர்களானால், கர்த்தர் உங்கள் தீங்கை உங்களை விட்டு நீக்குவார். அந்த தீங்கை பாராத வண்ணம் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரத்தில் பவுலை குறித்து நாம் வாசிக்கும் போது 18வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை. பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தைரியமா என்ன பண்ணு, பயப்படாம என்ன பண்ணு, பேசு. ஆண்டவர் சொல்லுகிறார், ராத்திரியில கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நீ பயப்படாமல் பேசு, என்ன பண்ணாத, மௌனமா இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் கூட இருக்கும்போது தீங்கு செய்வதற்கு ஒருவனும் நம் மீது என்ன பண்ண முடியாது, கை போட முடியாது. தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன். அவன் தைரியமாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான். அதன்படியாய் அவன் மீது தீங்கு செய்வதற்கு ஒருவனும் வருவதில்லை. அந்த வார்த்தை நிறைவேறியது. கர்த்தருடைய நாமத்திற்காய் நின்றபடினால், நீங்கள் அதில் மேலே இருக்கிற வசனங்கள்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 4வது வசனத்தில் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஜெப ஆலயத்தில் அவன் சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் என்ன சொன்னானா, புத்தி சொன்னான். அதில் தொடர்ந்து 5வது வசனத்தை வாசிங்க.
மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் என்ன பண்ணார்? வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு என்ன பண்ணாராம்? திருஷ்டாந்தப்படுத்தினான். இயேசுவே கிறிஸ்து. கிறிஸ்து தான் யாரு? இயேசு. அவர் ஒருவர் தான் என்று சொல்லி தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறான், திருஷ்டாந்தப்படுத்துகிறான், அதை குறித்து சொல்லுகிறான். அவர்கள் எல்லாரும் எதிர்த்து நின்று அவனை என்ன பண்ணாங்களாம்? தூஷித்தார்கள். நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்க. அப்ப கர்த்தருடைய நாமத்திற்காய் வைராக்கியமாய் நிற்கும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு அவர் இருக்கும்போது தீங்கு செய்யும்படி ஒருவனும் நம் மீது என்ன பண்ண முடியாது? கை போட முடியாது. நாமத்திற்காக நாம் நிற்கிறவர்களாய் இருப்போமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் நாம் இருப்போமானால் ஒருவரும் நம்மீது தீங்கு செய்ய என்ன பண்ண முடியாது? கை போட முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்காய் பவுலை போல நாம் வைராக்கியமாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு எதிராக இருக்கிறவர்களை கர்த்தர் இந்த பூமியில் இராதபடி, தீங்கு செய்ய நினைக்கிறவர்களை பூமியில் இராதபடி கர்த்தர் விலக்கி போட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் யாத்ராகமம் 17வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 17:14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அமலேக் என்பவன் தீங்கு செய்கிறவன். இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்தவன் அவன்தான். முதலாவது இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்தை செய்தது யார் தான்? அமலேக்கு தான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்ய நினைத்த அமலேக்கை ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு அவன் என்ன பண்ணுவேன்? நாசம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். அப்ப அமலேக்கு 16வது வசனத்துல வாசிக்கும் போது அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு எப்படி இருந்துச்சு? விரோதமா இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறை தோறும். நீங்க யோவான் 15:18 வாசிக்கும் போது, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். சொல்லப்படுற வார்த்தை, உலகம் உங்களை பகைத்தால், உலகத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன பண்ணிருச்சு? பகைத்தது என்று அறியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் வேதம் சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறை தோறும் ஒரு சந்ததி அவர் என்ன பண்ணுமா? சேவிக்கும். அது கர்த்தருடைய சந்ததி. அப்ப தலைமுறை தலைமுறை தோறும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழும்போது யுத்தங்கள் உண்டு தான். அவர்கள் யுத்தம் செய்வார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை என்ன பண்ண மாட்டாங்க? மேற்கொள்ள மாட்டார்கள். அப்ப கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது, கர்த்தருக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் போரிடுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் முதலாவது கர்த்தரை என்ன பண்ணுகிறாங்க? பகைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, பயப்படாமல். ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி சொன்ன போது, நீ என்ன பண்ணாத? பயப்படாத. அப்படிதான் சொன்னார், பயப்படாத. எந்த காரியத்துக்கும் பயப்படாமல் நீங்கள் நிற்பீர்களானால், கர்த்தருடைய நாமத்திற்காய் வைராக்கியமாய் நிற்பீர்களானால் கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன பண்ணுவார்? இருப்பார். இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். நல்ல சந்தோஷமாய் கம்பீரித்து பாடுவோம், ஆர்ப்பரிப்போம். எல்லா சூழ்நிலையும் தாவீது சொன்னபடி எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தையின்படியால் இந்த ஐக்கியத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சியோடு முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் மகிழ்ந்து கழிவுறுவோம். கர்த்தர் நம்முடைய தீங்கை என்ன பண்ணுவார்? காணாதிருக்கும்படியாய் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய ஆக்கினைகளை அகற்றுவார், சத்துருக்களை நம்மை விட்டு விலக்குவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் நடுவிலே வாசமாய் இருக்கும்போது தீங்கு தீமை எதுவும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்வார். இந்த அனுபவத்தை கர்த்தாவை தாரும் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கமுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியா கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே அப்பா, மோசே ஜனங்களை நோக்கி சொன்னது போல பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வார்த்தையின்படியா இனி என்றைக்குமே நாங்கள் தீங்கை காணாதபடி தேவன் இறங்குவீராக. தேவன் எங்கள் நடுவிலே இறங்கி வருவீராக. கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படியா ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் வருவீராக, எங்கள் நடுவிலே நீர் வருவீராக. எந்த தீங்கும் ஆண்டவரே, தீங்கு செய்கிற மனிதர்களும் எங்களுக்கு விரோதமாய் கைப்படாதபடி தேவன் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுவீராக. நீர் அப்படி செய்ய போருக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவதாசனை மறைத்து நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீங்கு செய் மனிதர்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது எல்லா தீங்குக்குன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல தீங்கு செய்கிறவர் இருப்பான், குடியிருக்கிற இடத்துல தீங்கு செய்கிறவர் இருப்பான். இப்படி பல காரியத்தில் நம்ம பார்க்குறோம். எல்லா தீங்கு செய்யணுன்னே சில மக்கள் இருப்பாங்க, தீமை செய்யணுன்னே சில மக்கள் இருப்பாங்க. அருமையானவர்களை, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கக்கூடிய, சொந்தக்காரனே தீங்கு செய்வனை பண்ணுறான், பில்லிசூனியம் பண்ணுறான், கெடுக்கிறான், அதை இதை பண்ணுறான், நல்லா இருக்கக்கூடாதுன்னு. ஆனாலும் நம்ம சரியாக இருந்தோன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். அருமையானவர்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு தொந்தரவு கொடுத்த எகிப்தியனை கர்த்தர் தீங்கு செய்யும் தூதர்களை அவங்களுக்கு அனுப்பினார். ஒரு வசனம் வாசிங்க, 78ஆம் சங்கீதம் 49வது வசனம். தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். எவர்களுக்குள்ளே? எகிப்தியருக்குள்ளே. ஏன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க, இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தினாங்க. இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க அவன் விரும்பலை. இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி கொண்டு வரத்தான் 2 பேரை அனுப்பினார். கீழ்ப்படியலை, பார்வோன் கீழ்ப்படியலை, அவங்க ஆட்கள் கீழ்ப்படியலை. அதனால் கர்த்தர் என்ன பண்ணினார்னா 10 விதமான வாதைகளை அனுப்பினார். 10 விதமான வாதைகளை கர்த்தரை செய்ய வச்சார். பாருங்க, அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவதற்கு. அதில் ஒன்று, தீங்கு செய்யும் தூதர்கள். என்ன செய்யும் தூதர்கள்? தீங்கு செய்யும் தூதர்களை அவர்களுக்குள்ளே அனுப்பினாராம். கீழ்ப்படியாமல் போன சபலை விட்டு ஆவியானவர் வந்துட்டார். வந்த பிறகு அவனை சும்மா விடலை. இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராய் வந்த அமலேக்கை அழிக்கத்தானடா உனக்கு அபிஷேகம், சரி போ தொலைஞ்சு போ அப்படின்லாம் விடலை. பொல்லாத ஆவி அவனை அனுப்பி அவனை கலங்கடிச்சார் சாகிற வரைக்கும். பாருங்க, ஏன் அப்படியெல்லாம் செஞ்சார்? வழி இல்லையா, அவன் கீழ்ப்படியலை. சில நேரம் நம்மெல்லாம் ஆண்டவருடைய வழியை விட்டு கீழ்ப்படியாமல் தேவ சித்தத்தை விட்டு ஓடும் பொழுது சில நேரம் சிலர் தட்டி கொண்டு வந்துடுறார். யோனாவை மாதிரி கீழ்ப்படியலை பார்த்தீங்களா, விட்டாரா? யோனா வேணும்னார், ஆனால் சபலை விட்டுட்டார். யோனாவை என்னென்ன பண்ணுறான், என்னை தூக்கி போடுன்றான், என் நிமித்தம் தான் பிரச்சனையே உனக்குன்றான். என் நிமித்தம் தான் உனக்கு பிரச்சனையே, உங்களுக்கு என்னை தூக்கி போடு, சமுத்திரம் நின்றுடும், கொந்தரிப்பு நின்றுடும். இவ்வளவும் தெரியுது. ஏன்னா இவர் தீர்க்கதரிசி இல்லை, இவ்வளவும் தெரியும். என்னை தூக்கி போடுனார். ஆனால் தூக்கி போடு, செத்துடலாம். நான் செத்தாலும் செத்துடுறேன், ஆனால் தேவசித்தம் செய்ய மாட்டேன்றான். பாருங்க, செத்தாலும் பரவாயில்ல, தண்ணிக்குள்ளே போடு, கடலில் போய் செத்து தொலைகிறேன், ஆனால் நான் எங்கே போக மாட்டேன், இனிமைக்கு போக மாட்டேன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்னா, இவனை வச்சுத்தான் இனிமே ரட்சிக்கணும்னு விரும்பிட்டார். யோனா தான் வேணும். ஒரே ஒரு புஸ்தகம். ஆனால் இந்த புஸ்தகத்தில்
அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. ஆனால் விட்டாரா? சவுல் மாதிரி விட்டாரா? போ நான் தாவீதை எடுத்துக்கிறேன்னு இல்லை, உன்னை பாரு என்ன பண்ணுறேன்னு அப்படின்னார். சில நேரம் ஆண்டவர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரை விடமாட்டார். எங்கே போனாலும் ஒரு தட்டியாவது திருப்பிடுவார். ஒரு சிச்சை கொடுத்து ஒரு தட்டி தெரிந்து கொண்டார். இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, தூக்கி போடுங்கடான்றான். அவன் பயந்து என்னடா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு தூக்கி போட்டால் இவன் புத்தியை தெரிஞ்சுதான் அங்கே ஒரு மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீனுக்கு பாருங்க கட்டளை கொடுத்தாராம். அந்த மீனுக்கு கட்டளை கொடுத்தார், வாங்கிக்கிட்டு 3 நாள் பத்திரமா வச்சுக்க, ஒன்றும் செஞ்சு போடாத, அவனுக்கு நீ தான் அவனை காப்பாற்றணும், பிராண வாயு கொடுக்கணும் எல்லாம். ஆனால் அவன் சாப்பாடு இல்லை. ஆனால் உருட்டி எடுத்துருச்சு. மீன் எப்படி இருக்கும், சல்லுன்னு போகும், இங்கிட்டு திரும்ப. அவனுக்கு என்னென்ன உள்ளே வாமிட்டெல்லாம் பண்ணியிருப்பான். பண்ணி அவன் சொல்லிட்டான் கடைசியில், ஐயையோ போதும். சிலருக்கு அட்டி போத்த விழுந்தோன்ன போதும் கத்தாவே வந்துடுறேன். அப்படித்தான் சிலரை திருப்புவார். சொல்கிறான், கடற்பாசி என்னை சுற்றிக்கிச்சு. உள்ளே இருந்து ஒரு ஜெபம் பண்ணுறான் பாருங்க. ஜெபிக்கிற இடத்துலலாம் தூங்குவான். நிறைய பேர் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கிடுவாங்க. ஆனால் இப்போ தூங்க முடிஞ்சா 3 நாள் தூக்கமே இல்லை, இரவும் பகலும் தூக்கம் இல்லை. கடலுக்குள்ளே மீன் வயிற்றுக்குள்ளே எப்படி இருக்கும்? ஏற்கனவே 10 மாதம் தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்து வந்தாள். இப்போ 10 மாதம் போட பரவாயில்ல, இப்போ 3 நாள் பட்ட பாடு சாதா பாடா? இப்படி தான் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறா ஓடுனீங்கன்னா, கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்னா சில நேரம் பெரட்டி எடுத்து மறுபடி கொண்டு வருவார். ஆகவே உள்ளே இருந்து ஒரு ஜபம். அப்பதான் சொன்னா, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை, இப்போ கிருபையை நான் போக்கடிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கிருபை அவன் தக்க வச்சுக்கிட்டான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்ட பொழுது 3 நாள் வச்சுட்டு அடுத்து வெளியே கொண்டு வந்து கரையிலே கக்கி போட்டு, அதுக்கு அப்புறம்தான் இவன் தேவனுடைய விருப்பத்தை சொன்னான். ஆனால் சவுலை விட்டுட்டாரு. விட்டது மாத்திரம் இல்ல, பொல்லாத ஆவியை அனுப்பி கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட, கர்த்தர் நினைச்சா கர்த்தர் அனுமதிச்சிருவார். இங்க பாருங்க, தீங்கு செய்யும் தூதர்கள் அவர்கிட்ட உண்டு. தீங்கு செய்யும் தூதர்கள் யாருக்கு? சத்துருக்களுக்கு. தீங்கு செய்யும் தூதர்களை அவர்களுக்குள்ளே அனுப்பினார். என்னென்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? தீங்கு செய்யும் தூதர்களை அனுப்பினார். அடுத்த வசனம் வாசிங்க, சங்கீதம் சீக்கிரம். 78ஆம் சங்கீதம் யாக்கோபு 49வது வசனம். தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும். உக்கிரமான ஆண்டவருக்கு கோபம் எப்படி இருக்கும்? உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அதாவது லாஸ் ஏஞ்சல்ல இங்க கடவுளுக்கு வேலையே இல்லைன்னா, எங்க கலிபோர்னியாவில் ஆண்டவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. மன்னம் போல வாழ்ந்த இடம். இவன் சொல்லி சில மணி நேரத்தில் இறங்கச்சு ஆக்கினி கத்தருக்கு. இவன் சொல்லி ஆடி பாடி குதிச்சு, கடவுளாவது இயேசுவாவது ஆண்டவராவதுன்னா என்ன எப்படி யோசிச்சு பாருங்க. மனம் போல உபச்சாரமும் வேசித்தனமும் குட்டியும் வெறியும் கும்மாலமும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க நேரம் தான் அங்கே அக்கினி இறங்குச்சு. சோதோமில் இறங்கின மாதிரி இந்த கடைசி காலத்தில் இறங்கியிருக்கு பாருங்க. போடுறான் எல்லாம் இப்படியெல்லாம் சொல்லிக்கிருந்தான். சில மணி நேரத்தில் அங்கே நியாய தீர்ப்பு விழுந்துச்சு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நினைக்கிறேன் கர்த்தருக்கு தெரியாது செய்கிறதெல்லாம். அருமையான தேவனுடைய தக்க பலன், தக்க தண்டனை, இதுதான் உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பு ஒன்றுமெல்லாம் ஆக்கிறார் பாருங்க. அன்னைக்கு சோதோமில் விட்டு லோத்தையும் குடும்பத்தையும் ஆபிரகாமை நினைத்து தான் வெளியே கொண்டு வந்தார். இல்லைன்னா அவனும் போயிருப்பான். உனக்கு என்ன ஆபிரகாமுடைய ஐக்கியத்தை விட்டுட்டு போகணும்? செழிப்பு. சோதோமுக்குள்ளே போய் சோதோம் வாசலில் கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்கள் மகா பாவிகளுமாக இருந்தாங்களாம். அங்கே போய் குடியிருக்கணுமா? ஆபிரகாம் கர்த்தர் என்ன சொன்னாரோ சொல்ல கேட்டு ஓடிக்கிருந்தார்.
மனம் போல ஓடலை, விருப்பத்தின்படி ஓடலை, கர்த்தருடைய விருப்பத்தின்படி வாழ்க்கையை நடத்தணும். அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம். அதுதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அதனால் அருமையானவர்களே, தீங்கு செய்யும் தூதர்கள் மூர்க்கத்தையும் படித்து முடிச்சிருங்க, ஜெபம் பண்ணுவோம். அவர் தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தை தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து, என்னவா கோபத்தை அடக்கி வச்சு கோபத்துக்கு வழியை திறந்து விட்டுட்டார். ஆசீர்வாதத்துக்கு வழியை திறக்கல, கோபத்துக்கு வழியை திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல், சில ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காத்துறார். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்படணும்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரண பள்ளத்தாக்கே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வந்தாலும் தாவீது சொல்ற, நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா கர்த்தர் என்னோடு அந்த பள்ளத்தாக்கிலும் இருக்கிறார். இப்போ இங்கே அப்படி இல்லைல்ல, மரணத்துக்கு விலக்கி காக்கலையா? அப்படின்னா மரணத்துக்கு விலக்கி காக்கக்கூடியவர், நம்மை காக்கக்கூடியவர். அவர்களை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா? ஜீவனை கொள்ளை நோய் வந்துருச்சு, ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். 91ஆம் சங்கீதத்தை நம்ம எவ்வளவு படித்தால் படிக்கணும் இல்லையா? அருமையானது. இரவில் நடமாடும் கொள்ளை நோக்கி, மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கு நீ என்ன செய்ய மாட்ட? பயப்பட மாட்டாய். ஏன்னா உன்னதமான கர்த்தரை நீ என்ன பண்ணாய்? ஆமா, அவரை நீ புகலிடமாக கொண்டாய், அவருடைய மறைவுக்குள் இருக்கிறாய். ஆகவே அது ஒன்று அணுகாது. அப்போ எவ்வளவு கொள்ளை நோய் ஓடிக்கிட்டு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், இதெல்லாம் நம்ம அணுகக்கூடாதபடி காக்கிறார். கொள்ளை நோக்கி ஒப்பு கொடுத்தாராம், மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாராம். ஏன்னா தேவ ஜனங்களை துன்புறுத்தினவன். சில நேரம் என்ன அவனுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் என்னுடையது, நீ விட்டு தள்ளு, நீ ஏன் போய் போராடுறேன்றார். பழி வாங்குதல் யாருடையது? கர்த்தருடையது. நானே பதில் செய்வேன். அருமையானவர்களை, நான் பார்த்துக்குவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ யுத்தம் பண்ணாத, சண்டை போடாது, நீ போய்கிட்டே இருன்றார். நீ போய்கிட்டே தோத்திரம் போட்டுக்கிட்டு போய்கிட்டே இரு, அவனுக்காக ஜெபம் பண்ணு. அவன் சாப்பாடு கேட்டால் கொடு, தண்ணி கேட்டால் கொடு. அதனால் எரிகிற அக்கியத்தால் அவன் தலையில் குவிச்சுக்கிட்டு வர்றேன்னு அர்த்தம்ன்றார். அப்படி நினச்சி செய்ய வேணாம். நம்ம நன்மை செய்வோம், தீமையை நன்மையினாலே போய்கிட்டு இருப்போம். அவர் செஞ்சிருவார், அவர் யுத்தம் உங்களுக்காக செய்வார். கால போக்கில் உங்களுக்கு எதிராக எழுமின குடும்பமே ஒன்றுமில்லாமல் போயிடும், சாபக்கேடாயிடும். அவனை தேடியும் காணாதிருப்பாயின்ட்டார். நீ தேடினாலும் காண மாட்டேன்றார். விட்டுடு. ஐயோ அப்போ தேடுவேன், இவங்களெல்லாம் காணும், காணாமல் போயிடுவான். அருமையாக பதர் மாதிரி கொண்டு போயிடுவார், சுட்டரிச்சுட்டு போயிடுவார், நியாயத்திருப்ப அவன் மேலே போட்டுட்டு போயிடுவார். என் பிள்ளைக்கு தொந்தரவு கொடுத்த எகிப்தின் அப்படி தானே அடித்தார், அங்கேயே அடித்தார், கடலுக்குள்ளும் கொண்டு வந்து பின் தொடர வச்சு அடித்தார். ஆண்டவர் எப்படி செய்கிறார் பார்த்தீங்களா? அவனை அங்கேயே விட்டுட்டு போக வேண்டியானே, அவனை வர வச்சதே அவர் தான். நீ இவ்வளோ வேலையாக பார்க்குற என் ஜனங்களுக்கு நீ நான் செய்யறத பாருன்றார். கடலை வழி திறந்து அதுக்குள்ளே நடக்க பண்ணி அவங்கள அக்கறையை போக விட்டுட்டு இவனை உள்ளே போட்டுட்டார், அழிச்சிட்டாரு. அவன் பார்க்கணும். அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் நிற்கிது பாருங்க. அதான் தேவன் தம்முடைய ஜனங்களை காக்கிறார். ஜனங்களுக்காக தீங்கு செய்யும் தூதர்களை அவனுக்கு அனுப்புறாரு பாருங்க. என் ஜனங்கள், என் பிள்ளைகள், என் பிள்ளைகளை ஒடுக்கிறியா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக மாத்திரம் பேசிடாதீங்க தயவு செய்து. தொந்தரவு உங்களுக்கு தான். அதனால் அனுபவிக்கிறது நீங்கள் தான். ஊழியக்காரர்களுக்கு எதிராகவோ, சுவாச பிள்ளைகளுக்கு எதிராகவோ, தெய்வ பயமுள்ளவர்களுக்கு எதிராகவோ, ஒரு ஜெபிக்கிறவர்களுக்கு எதிராகவோ, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நீ யாரானாலும் போக்கு சொல்ல இடம் இல்லைங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக குற்றப்படுத்தவோ பேசவோன்னா அதில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. வேதத்தை நல்லா படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். எப்படி பாருங்க, ஆண்டவருடைய அந்த தொடர்ந்து கொஞ்சம் வேகமாக படிச்சிருங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிடும் அந்த சங்கீதத்தை. எகிப்திலே தலைச்சன்
தலைச்சன்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய பெலனில் முதல் பலனான யாவரையும் அழித்து தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி இதெல்லாம் செஞ்சுவிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படி நடத்துறார்? தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல கூட்டி கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. எப்படி பத்திரமா நடத்தினாரா? அப்படி ஜனங்களை ஆட்டு மந்த மாதிரி நடத்தினாரா, பன்னி கூட்ட மாதிரி இல்லை. ஆண்டவர் எப்பவுமே தம்முடைய ஜனங்களை மந்தைக்கு ஒப்பா பேசுறார். மந்தை செம்மறி ஆடு பத்திரமா ஆண்டவர் நம்மளை எவ்வளவு பத்திரமா நடத்திக்கிறார் பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையா? நம்ம விட்டு விலகாதவர். என் பிள்ளைக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது. என் பிள்ளைகளை சொன்னார்ல, ஒரு வசனம் சொன்னார்ல, பவுல்கிட்ட சொன்னார், தைரியமாக பேசு, இந்த பட்டணத்தில், இந்த நாட்டில், இந்த தேசத்தில் தீங்கு செய்யும்படி ஒருவன் உண்மையில் கை போடுவதில்லை. ஒருவன் கை போட மாட்டான். நான் உன் கூட இருக்கிறேன்றார். இன்னைக்கு நம்மோடு அவர் இருக்கிறார். நம் குடும்பத்தோடு இருக்கிறார். நம் பிள்ளைகளோடு இருக்கிறார். நம்ம உத்தியோகத்தில் நம்மோடு இருக்கிறார். வேலை செய்கிற இடத்துல எவனும் ஒன்றை தொட முடியாது. குடியிருக்கிற இடத்துல எவனும் தொட முடியாது. எத்தனையோ பேர் தொட்டவெல்லாம் இல்லாமல் போயிட்டான். நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். ஊழியத்துக்கு எதிராக எழும்பினான் நேகர் ஒன்றும் இல்லாமல் நாசகரமாக போயிட்டாங்க. ஊழியத்துக்கு எதிராக, ஊழியக்காரர்களுக்கு எதிராக மாத்திரம் எழும்பிடாதீங்க. எவன் எழும்பினாலும், எத்தனை மந்திரவாதி எழும்பினாலும் அருமையானவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்மை நடத்துகிறவர் பத்திரமா நம்ம நடத்துறார், பத்திரமா கூட்டிக்கிட்டு போறார். நம்ம பத்திரமா இருக்கணும். சொல்லல, டாக்குமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் பத்திரம். அதை பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அது தேவை. அதுதான் சொத்து. நம்ம சொத்தை பாதுகாக்கக்கூடிய பத்திரம். அது மாதிரி ஆண்டவர் நம்ம அவருக்கு நாம ஜனம், அவருக்கு சொத்தா இருக்கிறோம். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, பத்திரமா, என் பிள்ளைக்கு ஒன்றும் வரக்கூடாது, ஒரு சேதம் வரக்கூடாது, பத்திரமாய் கூட்டிக்கிட்டு போய் நடத்தி வேகமாக படித்து 55வது வசனம் வரைக்கும் முடிச்சிருங்க. ஜெபம் பண்ணுவோம். அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களிலே இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். எப்படியா? அவர்கள் கூடாரங்களிலே அவருடைய பிள்ளைகளை கொண்டு போய் குடியேற்றார். என்ன 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 அற்புதமானவர்! ஏன்னா அதான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வரைக்கும் அவர் உறங்கவே மாட்டார். வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்றியே முடிப்பார், அதை செய்து முடிப்பார். மனம் மாற மனுஷன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? உங்களுக்கு சொன்னா நிறைவேற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைவேற்றியே தீருவார். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர், மாறாதவர், செய்து முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். அதை பிடிச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் போடுங்க. நீங்க கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் நிற்க முடியாது. உங்களுக்காக யுத்தம் பண்ண போரிட அவரே நிற்பார். யுத்த களத்துக்கு வந்துடுவார். உங்களை தொட முடியாது. ஆமாம், உங்களுக்கு எதிராக எழும்புற எல்லாரும் ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க. தீங்கு செய்யும் தூதர்களை நினச்சா அனுப்பிடுவார். அவங்க போய் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால் தோத்திரம் போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அவரை சார்ந்து இருப்போம். வசனத்தை பிடிச்சு கொள்ளுவோம். அவருடைய ஒத்தாசையை நாடுவோம். எல்லா தீங்குக்கு விலைக்கு காப்பார். முழங்காடிடுவோம். கண்களை மூடுவோம். கர்த்தரை பார்ப்போம். எல்லா தீங்குக்கு விலைக்கு இனி தீங்கை காணாதிருப்பாய். வாக்குத்தத்தம், அருமையான வாக்குத்தத்தம். இனி தீங்கை காணாதிருப்பாய். எல்லா தீங்கைக்கு விலைக்கு காக்கிறவர் உங்களோடு வருகிறார். அன்றைக்கு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் போனவர், உலகத்தின் முடிவுற சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அன்பு சகோதரனை, அவர் உன்னோடு வருகிறார். சகோதரி, அவர் உன்னோடு வருகிறார். நீ வேலை செய்கிற இடத்துல உன்னோடு இருக்கிறார். நீ குடியிருக்கிற இடத்துல உன் வீட்டில் அவர் உன்னோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன்னை சூழ்ந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திர ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து பரிசுத்த வாழ்க்கை தண்டனை போயிடும், தீங்கும் போயிடும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடது காரவெளியில் பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தீங்கைக்கு விலைக்கு காக்கிறவன்,
ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக எழும்புகிற மக்களுக்கு தீங்கு செய்ய ஒரு தூதர்கள் கூட்டத்தை அனுப்பி அவனை ஒண்ணுமில்லாமாக்கி போடுகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கோ ஆண்டவரே நன்மை செய்யும் தூதர்களை பணிவிடையாவிகளை வைத்திருக்கிறேன். அதற்காக கோடாகுடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பிரியமான வாழ்க்கை செய்யட்டும். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பட்டும். பாவ வழியை விட்டு திரும்பட்டும். பரிசுத்த வழியிலே நடக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடும் நீர் கொடுத்த சபையோடும் ஊழியக்காரர்களோடும் நல்ல ஐக்கியத்தை வைத்து வேத வசனத்தின்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை தாரும். ஆசீர்வதியும் பெறப்படும். கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இதை கேட்ட யாவரோடும் சதாகாலங்களில் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையுமக்கு ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கு ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கு ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கு ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை தாரும் இயேசுவே. புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே. தேடிட யாரும் இல்லை, ஆற்றிட ஒருவர் இல்லை. உம் கரம் என்னை தொட்டதே. தேற்றிட யாரும் இல்லை, ஆற்றிட ஒருவர் இல்லை. உம் கரம் என்னை தொட்டதே. கிருபையினால் நான் வாழ்கிறேன், கிருபை வேண்டுமே. உம் கிருபையினால் நான் வாழ்கிறேன், கிருபை போதுமே. கிருபை பெரியது, உம் கிருபை அருமையானது. கிருபை பெரியது, அருமையானது. புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே.
புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே. இக்கட்டு நாட்கள் இடுக்கண்கள் சூழ்ந்த நேரம் உம் கண்களில் கிருபை காட்டினீ. இக்கட்டு நாட்கள் இடுக்கண்கள் சூழ்ந்த நேரம் உம் கண்களில் கிருபை காட்டினீ. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்திட கிருபை வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்திட கிருபை போதுமே. கிருபை பெரியது, உம் கிருபை அருமையானது. கிருபை பெரியது, அருமையானது. புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே. புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே. மாறிடா கிருபை என்னை சூழ்ந்ததே. நித்திய ஆசீர்வாதங்கள் மூடிடுதே. மாறிடா கிருபை என்னை சூழ்ந்ததே. நித்திய ஆசீர்வாதங்கள் மூடிடுதே. இம்மட்டும் காத்த உம் கிருபை இனிமேலும் நடத்தும். எல்லா அநீதிக்கும் விலக்கிடும். இம்மட்டும் காத்த உம் கிருபை இனிமேலும் நடத்தும். எல்லா அநீதிக்கும் விலக்கிடும். கிருபை பெரியது, உம் கிருபை அருமையானது.